தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 43b முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 25ஆம் வாரம் செப்டம்பர் 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை. இந்த நட்சத்திர பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை எல்லாரும் அவர் செய்கிற செயலை பார்த்து என்ன பண்ணுறாங்க, வியப்படைகிறாங்க. நீங்களே நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம லைஃப்பில் எவ்வளோ அற்புதம் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஓகேங்களா, சில இது கோஇன்சிடென்ட் நம்ம நினைப்போம். நான் இப்படி நினச்சி கூட பார்க்கல, எனக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்தது, யாருக்குமே இது நடந்திருக்காது, எனக்குன்னு பார்த்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காகவே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம அன்னை மாதாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, நினச்சி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், ஒரு நல்லது நடக்குது நமக்கு, அது ஒரு அதிசயமாக நடக்கும்போது அதை நினச்சி பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். என்ன நம்பிக்கை? கடவுள் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஓகேங்களா, இல்லைன்னா ஏதோ ஒரு கோஇன்சிடென்ட், மற்ற மக்கள் மாதிரி, நம்பிக்கை இல்லாத மக்கள் மாதிரி, இது கோஇன்சிடென்ட்ரா, அதுவாக நடந்தது, எனக்காக, என்னோடய லக்கு அது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கடவுள் நம்ம பக்கத்தில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி. இதே எது நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் என்ன நினைக்கணும், கடவுள் நம்ம கூட இருக்காரா, ஏசப்பா எனக்காக இது பண்ணார், யாருக்குமே நடக்காத பாக்கியம் எனக்கு நடந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன நல்லது நடந்தாலும் ஏசப்பா நமக்காக பண்ண நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகேங்களா, அப்படி நினச்சி நம்ம என்ன பண்ணணும், வியப்படையணும். இயேசுவை குறித்து நம்ம வியப்படையணும். ஏசப்பா எனக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி வியப்படையணும். ஓகேங்களா, அதை விட்டுட்டு லக்குன்னு சொல்கிறது, கோஇன்சிடென்ஸ் சொல்கிறது அப்படிலாம் வச்சுக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ நீங்களாலும் என்ன பண்ணணும், இனிமேல் எது நல்லது நடந்தாலும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.